السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க. அடிக்கடி ரமதானுடைய மாதம் வந்த நாளிலிருந்து கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய கூலி, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய கூலி. எனவே தீனுடைய மஜ்மாக்கல்ல நெருங்கி இருக்கிறது ஒரு சுன்னத். எனவே நெருங்கி வாரவர் எனக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கும் என்ற நீயத்தோடு நெருங்கி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஃபர்துடைய நன்மையை தாரான் இன்ஷா அல்லாஹ். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் முன்னால் இடம் கொடுத்தா. அன்பான கணவன்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு வாய்ப்பாடமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ் எங்களையோட இரக்கம், அல்லாஹ் எங்களையோட இரக்கம், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம், அவன் ராஹிமுல் மசாக்கீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் எந்த நாளும் பேசுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். அல்லாஹ் எங்களையோட இரக்கம் என்றதுல எங்களுக்கு அணுவளவும் சந்தேகமே இல்லை. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட இரக்கம் என்றதுக்கு வெளிரங்கமான சில அடையாளங்களை சொல்லுங்க. எதை வச்சு அல்லாஹ் அவங்களோட இரக்கம் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு சின்ன புள்ளைக்கிட்ட கேட்போம், உம்மா அவங்களோட இரக்கம் எப்படி? உம்மா எனக்கு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டாந்தே வெளியே போயிட்டு வரப்போக்கலை. கிளாஸில் டீச்சர் என்னையோட சரியான இரக்கம் எப்படி? நான் எப்போ எக்ஸாம் எழுதி முடிஞ்சாலும் டீச்சர் என்னையை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று தருவாங்க. எனவே ஒரு டீச்சர், பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை வச்சு அந்த புள்ளை டிஸ்கிரைப் பண்ணும் இவங்க என்னையோட எவ்வளவு இரக்கம் என்றதை. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் எங்களையோட இரக்கம் என்றதை நாங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம்? சில நேரங்கள் மக்கள் நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், அது அல்லாஹ் என்னையோட இரக்கம் என்றதுக்கு அடையாளம். வேற, அல்லாஹ் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொத்து பத்தை தந்திருக்கிறான், பசி இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறான், கடன் இல்லாமல் பயமில்லாமல் யாருக்கும் நான் எந்த கேள்வி கணக்குக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக தூக்கம் போது, எனவே இது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச கிஃப்ட், இது அல்லாஹ் என்னையோட இரக்கம், ஐ சுட்டி இப்படியான கிஃப்ட்களை தந்து கொண்டு இருக்கிறான். அன்பான பெரியோர்களே, சகோதரே, நாங்கள் சொல்கிற பதில் சரிதான். ஆனாலும் யதார்த்தத்தை நாங்கள் எப்போ சரியாக விளங்குவோம் என்றா, சரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையோட இரக்கம் என்றத உண்மையிலேயே நான் விளங்குவேன் என்று சொன்னால், இந்த துன்யாவுடைய மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு நாளும் நான் டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அல்லாஹ் என்னையோட இரக்கம் என்றத. எனக்கு நல்ல ஊடு காணி பூமி வசதிகளை தந்திருக்கிறான், அது அல்லாஹ் என்னையோட இரக்கம் என்றதுக்கு அடையாளம். வாகனங்களை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், குறையாத பேங்க் பேலன்ஸ் எப்பயுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிற வியாபாரத்தை தந்திருக்கிறான். இதெல்லாம் சரியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை துன்யாவுடைய மெட்டீரியல்ஸை வச்சு நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குதே, இது என்னுடைய குறப்புத்திக்குரிய அடையாளம். சரியான முறையில் யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்குவாங்களோ இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னையோட இரக்கம்ன்றதுக்கு அடையாளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஒரு முஸ்லிமான குடும்பத்தில் பிறக்க வச்சான். அல்லாஹ் என்னையோட நல்ல இரக்கம்ன்றதுக்கு அடையாளம்
எத்தனையோ கோடி மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குற நேரத்தில் அவன் முன்னுக்கு வந்து சஜதா செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தான். அல்லாஹ் என்னையோட இறக்கமின்றதுக்கு அடையாளம் பாட்டுலையும் மியூசிக்லையும் படத்துலையும் ஒரு சமுதாயம் போகிற நேரத்தில் மாஷா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இங்கே தொழுவிச்ச ஹுஃபாஸ்களுக்கு ரஹ்மத் செய்யணும். கேட்குறதுக்கு குர்ஆன் இன்பமாக இருந்துச்சு. குர்ஆன் கேட்குறதுக்குரிய இன்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ் என்னையோட இறக்கமின்றதுக்கு அடையாளம். அன்பான பெரியோர்களே, சகோதரே, இந்த எல்லா லிஸ்ட்டையும் போட்டுக்கொண்டு வார நேரத்தில் யாருக்குமே மறுக்க முடியாத ஒரு அடையாளம் தான். யாருமே இதை நினைச்சும் பார்க்குறாங்களா என்று சொல்லி கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களையோட இறக்கம் என்றதுக்குரிய ஒரு உச்சகட்ட அடையாளம். அல்லாஹ் என்னையோட இறக்கம் என்றதுக்கு ஆகப்பெரிய ஆதாரம் இப்போ நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் இருக்குதே, ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தை எனக்கு தாரது அவன் என்னையோட இறக்கம் என்றதுக்குரிய உச்சகட்ட அடையாளங்கள்ல உண்டு. வாகனம் KR 7125 KR 7125 இந்த வாகனத்தை கொஞ்சம் மூவ் பண்ணால் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஒவ்வொரு வருஷமும் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தாரது அது அவனுடைய இறக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது அல்லாஹ் என்னைய படைச்சான், அவன் எனக்கு ரமதான் என்று சொல்லி ஒரு மாதத்தை தரத்தான் ஓணும். அப்படி தராட்டி யாழ்லா நீ எனக்கு ரமதான் என்று சொல்லி ஒரு மாதத்தை தந்தினா நான் கரை சேர்ந்திப்பேன் தானே என்று ஒரு கேள்வி கேட்கலுமா? லா யுஸ்அலு அம்மா யஃபஅல் வஹும் யுஸ்அலூன். நாங்கள் அல்லாஹ்வை பார்த்து ஒரு நாளும் கேள்வி கேட்க முடியாது. அந்த ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்தை எனக்கு தரணும் என்றது கட்டாயமும் இல்லை அல்லாஹ்க்கு. ஆனாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து பரிதாபப்பட்டு 11 மாசமா நாங்கள் போடுற கூத்து, நாங்கள் செய்கிற அநியாயம், அல்லாஹ் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கிறது, செய்ய வானாம் என்றதை முரண்டுத்தனமாகவே செஞ்சு கொண்டு எங்களோட காலத்தை கழிச்சு 11 மாசமாக நாங்கள் கழிச்சதுக்கு பின்னால அல்லாஹ் இப்போ எங்களைய பார்த்து இறக்கப்படுறான். இவன் இதே நிலைமையில வாழ்ந்துட்டு மௌத்தா போயிட்டான் என்று சொன்னா கியாமத்துடைய நாளையில எந்த மூஞ்ச வச்சு கொண்டு ஏட முன்னுக்கு வந்து நிற்பான், எந்த அமைப்புல இவனை சொர்க்கவாதி என்று சொல்லி நான் சொர்க்கத்துக்கு தூக்கி போட என்று என்று எங்களைய பார்த்து பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு எங்களுக்கு போட்ட ஒரு பிச்சை தான் இந்த ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம். எனவே ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு தந்தது என்னைய மனிதனை புனிதனாக மாத்துறதுக்கு. மிச்சம் தூரம் ஓடி போன என்னைய ஒரு யூட்டர்ன் போட்டு மறுவ திரும்பி அல்லாஹ் கிட்ட வாரத்துக்காக வேண்டி. ஏண்ட மவுத்து இப்போ வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க நான் சுவர்க்கத்துக்கு மாற்றமான இடத்துக்கு போயிட்டுடுவேனோ தெரியா என்று பயங்கரமான நிலைமையில இருந்து சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாத்துறதுக்கு தந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு பாக்கியம்தான், ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். எனவே முதலாவது ரொம்ப தெளிவாக நாங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவன் என்னைய பார்த்து இறக்கப்பட்டதுக்குரிய அடையாளம் எனக்கு இந்த ரமதான்ல நோம்பு பிடிச்சி தொழுந்து குர்ஆன் ஓதுறதை கேட்டு அவனோட என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணக்கூடிய, எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சரியான முறையில் கொண்டு வரதுக்கு தந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய மாதம். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, இந்த முழு ரமதான்லையும் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் சேர்த்து வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் விளங்கப்படுத்தினாங்க. அவங்களோட வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் விளங்குற ஒரு விஷயம்தான், எப்போ ரமதானுடைய 20 நாளில் அமல்கள் செஞ்சு கொண்டு இருப்பாங்களோ கடைசி 10 நாள் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக எக்ஸலரேட் பண்ணி கொண்டு போவாங்க. 80 ஸ்பீடில் போயிட்டு கொண்டு இருந்தவங்க கடைசி 10 வந்துச்சுன்னு சொன்னால் 100 ஸ்பீடாக மாறிடுவாங்க. ஷத்த மிஸரஹு ஐகத அஹ்லஹு அஹ்யா லைலஹு. அவங்களோட சாரங்களை டைட்டாக கெட்டி கொள்ளுவாங்க. அது அர்த்தம் எங்களோட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் புல் அப் யுவர் சாக்ஸ். ரெடியாக அவங்க கடைசி 10 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 20 நாளில் என்னென்ன ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் பேச்சப் பண்ணுறதுக்கு தான் கடைசி 10 நாள் எங்களுக்கு தந்திருக்குது. எனவே முதலாவது 20 நாளை விடவும் சிறந்த நாட்கள் ரமதானில் இருக்கும் என்று சொன்னால் அது கடைசி 10 நாட்கள் என்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த கடைசி 10 நாள்லையும் விசேஷமான நாட்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஒற்றைப்படையான நாட்கள் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.
எனவே கடைசி 10 நாள்ல சிறந்த நாட்கள் ஒற்றைப்படையான நாள். அந்த ஒற்றைப்படையான நாள்லையும் சில உலமாக்களுடைய கருத்து, சில பெரியார்களுடைய அனுபவம், 27 பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கேலும். அது தான் என்றதில்லை, இருக்கலாம் என்றது சில உலமாக்களுடைய கருத்து. எனவே எதிர்பார்க்கப்படுது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்கட எண்ணங்கள் இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருக்குமா என்று சொல்லி ஆசை வைக்கிறோம். அல்லாஹ் எங்கட எண்ணங்களை ஆசைகளை கபூல் செஞ்சு இன்றையுடைய இரவை லைலத்துல் கத்ராகவே ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, முழு ரமதானுடைய சிறப்பும் 20 நாள்ல சிறப்பும் ஒற்றைப்படையான இரவுல, முழு ஒற்றைப்படையான இரவுட சிறப்பும் லைலத்துல் கத்ர்ல. அப்பேற்பட்ட ஒரு லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்த வண்ணம் இன்றைக்கு இந்த மஜ்மால நானும் நீங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரும் மறந்துடக்கூடாது இந்த லைலத்துல் கத்ருடைய அடிப்படையான நோக்கம் என்ன. லைலத்துல் கத்ர் வந்துருச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம் நிறைய அமல்கள் செய்யணும். நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம் நிறைய சஜதாக்கள், தொழுகைகள், திலாவத்கள், தான தர்மங்கள், ராவுஃபுல்லா முழிக்கணும், தௌபால அலோனும், எத்தனையோ நல்ல அமல்களை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இது 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 மிஸ் ஆகிடாமல் லைலத்துல் கத்ரில் செய்யணும் என்ற ஒரு பிளானோட வைராக்கியத்தோடு இங்கே பள்ளிக்கு வருவோம். ஆனால் அன்பான பெரியோர்களே, சகோதரே, நாங்கள் யாரும் மறந்துடக்கூடாது, லைலத்துல் கத்ர் வந்தால் அதில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான அமல் தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் என்று சொல்லி இவ்வளவு சிறப்புகளை சொல்றீங்க, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைஞ்சால் நான் என்ன அமல் செய்ய என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. இந்த கேள்வியை எனக்கிட்ட இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்டிருந்தா நாங்கள் என்ன பதில் சொல்லியிருப்போம்? லைலத்துல் கத்ரில் நீங்கள் தஹஜ்ஜுக்கு நேரத்தோடையே எழும்பி 8 ரக்காத் தொழுறேன்னா 10 ரக்காத் ஆக்கிக்கோங்க. எழுமினா லைலத்துல் கத்ரில் வளமையாக 5 ஜுஸ் ஓதுறேன்னா லைலத்துல் கத்ரில் ஒரு 8 ஜுஸ் ஓதிக்கோங்க. ஜிக்ர் 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன்னு சொன்னால் 1500 ஆக்கிக்கோங்க என்பதாக லைலத்துல் கத்ரை அமல்களை கொண்டு சிறப்பிக்கக்கூடிய இரவாக மாற்றிக்கோங்க என்பதாக நானும் நீங்களும் பதில் சொல்லியிருப்போம். பதில் சரியா பிள்ளையா? சரிதான். ஆனாலும் அன்பான பெரியோர்களே, சகோதரே, சுவர்க்கத்தை நரகத்தை கண்ணால் கண்டுட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட சொன்னாங்க, ஆயிஷா, நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க, லைலத்துல் கத்ரை அடைஞ்சிங்க என்று சொன்னால் நீங்கள் ஒரு அமலை விசேஷமாக செய்ய உட்டுடவானாம். என்ன அமல்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இந்த துஆவை ஏலும் என்று சொன்னால் அதிகமாக ஓதி அந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சிக்கோங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரே, எந்த தொழுகை, குர்ஆன் திலாவத், ஜிக்ரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கல, இந்த துஆவை தான் மெயினாக சொல்லிக் கொடுத்தாங்க. காரணம் என்ன? இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நீ பாவங்களை மன்னிச்சு மறைச்சி இல்லாமாக்கி போடுறவன். துஹிப்புல் அஃவ, அப்படியாப்பட்ட பாவங்களை மன்னிச்சு மறைக்கிறத நீ விரும்புகிறவன். ஃபஅஃபு அன்னி, எனவே என் ஆயுள்ல நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சி இல்லாமாக்கி போட்டுடு என்றது தான் இந்த துஆவுடைய அர்த்தம். எனவே இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கோங்க என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து கொடுத்தாங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த துஆவுடைய அர்த்தத்துள்ளுக்கு தான் லைலத்துல் கத்ருடைய நோக்கமும் இருக்குது. துஆவுடைய அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு. லைலத்துல் கத்ருடைய நோக்கம் என்ன? பாவ மன்னிப்பு. யார் லைலத்துல் கத்ரை அடைஞ்சி பாவ மன்னிப்பு அடையலையோ அவருக்கு லைலத்துல் கத்ர் வந்ததும் வராததும் ரெண்டும் ஒன்று தான். நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம், கால் வலிக்க நின்று தொழுந்திருப்போம், தூக்கம் இருந்தாலும் கண்ணை கசக்கி குர்ஆன் ஓதிருப்போம், நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம். ஆனால் நாளைக்கு ஃபஜ்ருடைய நேரம் வரப்போக்கில் தான் விளங்கும் ஏண்ட அமல்கள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கபூலாகணுமா. இந்த லைலத்துல் கத்ரில் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்ட பட்டியலில் நானும் ஒருவனாக இருக்கணும். யாருடைய பாவங்கள் லைலத்துல் கத்ர் வந்தும் மன்னிக்கப்படலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அவர் செய்யக்கூடிய அமல்களை வச்சு அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கணும் என்ற தேவை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு எந்த விதத்திலையுமே இல்லை. எனவே முதலாவது அடிப்படை நோக்கம் வைராக்கியம். என்னுடைய பிளான் என்னதாக இருக்கணும் என்று சொன்னால், இப்போ இருந்து நான் நாளைக்கு ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் விரிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னோட உள்ளத்தால் அல்லாஹ் கிட்ட பேசிக்கொண்டிருக்கணும். யா அல்லாஹ், நான் இவ்வளோ கஷ்டப்படுறதும் நீ என்னைய மன்னிக்கணும் என்றதுக்காக வேண்டியா அல்லாஹ். நான் இவ்வளோ அழுகுறதும் நீ என்னைய மன்னிக்கணும் என்றதுக்காக வேண்டியா அல்லாஹ். எனக்கு வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி இருந்தாலும் போகாமல் பள்ளியுள்ளுக்கு என்னைய வச்சு கொண்டிருக்கிறேன், நீ என்னைய மன்னிக்கணும் என்று சொல்லியா அல்லாஹ். எனவே நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியானாக என்னைய மாற்றிடு என்றது என்னையும் உங்களுடையும் உள்ளத்தில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்குது. எனவே அன்பான பெரியோர்களைய சகோதரே, பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தௌபாவுக்கு முன்னாலேயும் சொல்லப்படும். ஆனால் சில விடயங்கள் தௌபாவுக்கு முன்னால் சொல்லப்படுமா என்றது அல்லாஹ் ஆலம். எனவே முசாக்கரா என்ற அடிப்படையில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க குர்ஆன்ல பாவம் என்ற வார்த்தையை பற்றி பேசுகிறானோ ரெண்டு விதமான பாவங்களை பேசுகிறான். முதலாவது பாவம் வதரு லாஹிரல் இஸ்மி, வெளிரங்கமான பாவங்கள் உங்களோட வாழ்க்கையிலேருந்து கழட்டி போட்டுடுங்க. வெளிரங்கமான பாவம் என்று சொல்கிறது, சில நேரங்களில் நாங்கள் நினைப்போம், நான் இருட்டு ரூமில் யாரும் பார்க்காத நேரத்தில் நான் மட்டும் தனியாக இருந்து ஒரு ஹராமான விஷயத்தை பார்க்குறது இருக்குது, இது மறைமுகமான பாவம். வெளிரங்கமான பாவம் என்றது மக்கள் பார்க்குற நேரத்தில் நான் செய்கிறது, இதுதான் வெளிரங்கமான பாவம் என்பதாக. இல்லை அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, கண்ணால் செய்யக்கூடிய பாவம் இது ரகசியமோ பரகசியமோ ரெண்டுமே வெளிரங்கமான பாவம் தான். காதால் செய்யக்கூடிய பாவம் ரகசியமோ பரகசியமோ இதுவும் வெளிரங்கமான பாவம் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெளிரங்கமான பாவங்களையும் விட்டு போடுங்க, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு தேவையா? நீங்கள் பாவத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காத வரைக்கும் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றது சந்தேகமான விஷயம். சில நேரங்களில் ரமதானுடைய மாதம் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், 30 நாளைக்கு இவ்வளோ காலமாக பார்த்த ஹராமான ஃபில்ம்களை போயிட்டு பார்க்க மாட்டோம். இவ்வளோ காலமாக 11 மாதமாக ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை காதில் அடிச்சுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த மியூசிக்கை கேட்க மாட்டோம். மாஷா அல்லாஹ், நல்ல பழக்கம். ஆனால் விட்டுட்டோமா என்று சொல்லி கேட்டால், இல்லை ரமதானுக்காக வேண்டி நாங்கள் விட்டிருக்கிறோம். அப்போ ரமதான் முடிஞ்சா யோசிக்கணும், பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்போ ரமதானுக்காக வேண்டி விட்டிருக்கிறது ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா போட்டு வச்சிருக்கிறோம். மத்து சம்பந்தை இப்போ விடுவோம், ரமதான் நோம்பை பிடிச்சி கொண்டு செய்யலாம், ஷவ்வால் அதெல்லாம் பார்த்து கொள்வோம். உடுப்பட்ட ஏரியஸ் எல்லாத்தையும் ஷவ்வாலில் புறக்கண்ட பிறகு கவர் பண்ணி கொள்ளுவோம். யாருடைய உள்ளத்தில் ரமதானில் பாவத்தை உடப்போக்கலை, ஷவ்வாலில் செய்வோம் என்ற நீயத்தோட பாவத்தை உட்றாரோ, இவர் பாவத்தை உடல்ல, இவர் கமா மது சம்பந்தை டு பி கண்டினியூட் என்று சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவேன் என்ற நீயத்தோட. அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த எண்ணத்தோடு நாங்கள் பாவத்தை உட்றது இருக்குது. இது அல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் பாவத்தை இன்னமும் முட்டில்ல, சும்மா ரமதான் வந்ததுக்காக வேண்டி நாங்களே எங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது எதிர்பார்க்கறது வதரு, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீங்கள் அப்படி கலட்டி போட்டுடுங்க. 100க்கு 100 உடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கிடுங்க. எனவே ரமதானில் எந்த பாவத்தை விட்டேனோ அந்த பாவத்தை மௌத்து வரைக்கும் தொட மாட்டேன் என்ற நியத் யார் உள்ளத்தில் வருதோ, தௌபாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இப்போ தான் அவர் வந்திருக்கிறாரு. இதே ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 2வது விஷயம்தான் வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, உங்களோட உள்ரங்கமான பாவங்களையும் உங்களோட வாழ்க்கையிலேருந்து கலட்டி போட்டுடுங்க. உள்ரங்கமான பாவம் என்று சொல்றது அன்பான பெரியோர்களே சகோதரே, எங்களோட உடம்போட சம்பந்தப்பட்ட பாவங்கள் அல்ல. மாற்றமாக இந்த நெஞ்சுள்ளுக்கு இருக்கிற ஒரு துண்டொண்டு இருக்குது, இதயம் என்பதாக சொல்லுவோம், கல்ப் உள்ளம். இந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட சில பாவங்கள் இருக்குது. எது வரைக்கும் அந்த பாவத்தையும் என் வாழ்க்கையிலேருந்து கலட்ட மாட்டேனோ, இப்பையும் எனக்கு அல்லாஹ்வுடைய அஃபு தௌபா பாவ மன்னிப்பு நசீபாகும் என்றதை எதிர்பார்க்கறது கஷ்டமான ஒரு விஷயம்தான்.
எனவே உள்ளம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தான் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறாங்க. ஏண்ட உள்ளத்தில் சில நேரங்களில் ஒரு பயங்கரமான ஒரு பாவம் ஒன்று தான், நான் நல்ல அமல் செஞ்சு கொண்டு போவேன். ரமதானுடைய மாதம் வந்துச்சு, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அமல் செஞ்சு கொண்டு போவோம். போயிட்டு ஒரு கட்டம் வரப்போகும்போது எங்களோட உள்ளம் பேசும், இப்போ பாத்தியா ரமதானுடைய மாதத்தில் நீ எப்படியெல்லாம் அமல் செய்கிறாய் என்றுட்டு. என்னத்தான் இருந்தாலும் உங்களோட கண்முன்னுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவன் ரமதானுடைய மாதம் வந்தும் பள்ளியிட தொடர்பு இல்லாமல் தானே இருக்கிறான். நீ எவ்வளோ அமல் செய்கிறாய், வித்ரோனுமா, தராவிஹோனுமா, கியாமுல்லைலோனுமா, அவன் ரமதானுடைய மாதத்துலேயும் இமாம் ஜமாத் இல்லாமல் தானே இருக்கிறான். நீ எவ்வளோ குர்ஆன் ஓதுறாய், அவன் குர்ஆன் ஓதுறதை கேட்கறதுக்கும் ரெடி இல்லாமல் தானே இருக்கிறான் என்று சொல்லி சில நேரங்களில் எங்களோட உள்ளம் எங்களையோட பேச ஆரம்பிக்கும். நாங்கள் செய்கிற அமலை வச்சு சில மக்களை எங்களோட பார்வையில் அப்படியே பணியை கொண்டு வந்து வச்சிடுவோம். உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு கூட சில யுத்தங்களில் தோல்வி கொடுத்ததுக்கு காரணம் அவங்க உள்ளங்கள் அவங்க செய்கிறத பெருசாக பார்த்துச்சு, மற்றவங்களை தரக்குறைவாக பார்க்குறதுக்கு ஒரு காரணம் தான். எனவே சில நேரங்களில் சில அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னையோட இறக்கப்பட்ட சுட்டி இன்றைக்கு நான் இந்த அமலை செய்கிறேன், இல்லையா நானும் இன்றைக்கு பள்ளியிலேருந்து தூரமான ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு தான் இருந்திருப்பேன். எனவே அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யக்கூடிய உள்ளமாகத்தான் மாத்தோனுமே ஒழிய, அமல் செய்யாத ஒரு மனிதரை பார்த்து இவரை விட நான் நல்லம் என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை விட்டும் எங்களோட உள்ளங்களை பாதுகாத்து கொள்ளணும். எனவே உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், உள்ளம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் ஒரு மறைமுகமான ஒரு பாவம் எனக்கே தெரியாமல் என்ற அமல்களை திண்டு போடும் என்று சொன்னால், நான் நல்லம், மற்றவன் கெட்டவன், மற்றவனை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய சில எண்ணங்களை விட்டும் நாங்கள் எங்களையே பாதுகாத்து கொள்ளணும். ரெண்டாவதாக முக்கியமான ஒரு அமல் தான் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறாங்க. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடையக்கூடிய நேரத்தில் நாங்கள் யாரும் மறந்துடக்கூடாது, எங்களோட உள்ளம் மற்ற முஸ்லீம்களுடைய விஷயத்தில், மற்ற சகோதரர்களுடைய விஷயத்தில் எந்த நிலைமையில் இருக்குது என்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ் கிட்ட சுவர்க்கத்தை எதிர்பார்த்து உலகத்தில் நிறைய அமல்கள் செஞ்சாங்க. ஆனாலும் மௌத்துடைய நேரத்தில் சில சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டு இருந்தாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய தருவாய், சக்கராத்துடைய நேரம், சில மக்கள் பார்க்க வராங்க, சிரிச்சு கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, அபூ துஜானா டெத் பெட்டில் இருக்கிறீங்க, சக்கராத்துடைய நேரம், அண்ணா இன்னாண்டு இருக்குது, சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சொன்னாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் மௌத்தா போனால் இன்ஷா அல்லாஹ் நான் சுவர்க்கவாதி. வந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. கேட்டாங்க, நீங்கள் எதை வச்சு உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க? அப்படிக்கு என்ன பெரிய அமல்? இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு என்றவங்க சஹாபாக்கள் மிக கண்ணியமான சஹாபி. உஹத்ல இருந்து நபி அவங்களோட மௌத்து வரைக்கும் நடந்த எல்லா யுத்தங்கள்லையுமே நபி அவங்களோட கலந்து கொண்டவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அந்த சஹாபி அந்த நேரத்தில் சொன்னார், நான் மௌத்தா போனால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஏண்ட அமல்கள், தொழுவ, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜு, நான் ஜிஹாதில் போயிட்டு செஞ்ச யுத்தங்கள், கஷ்டங்கள் இவைகளை வச்சு இல்லை. மாற்றமாக நான் அல்லாஹ் கிட்ட சுவர்க்கத்தை எதிர்பார்க்கறதுக்கு ஒரு அமலை என் வாழ்க்கையில் பேணுதலாக வச்சு வந்திருக்கிறேன். அந்த அமலை வச்சு நான் உறுதியாக சொல்கிறேன், நான் இப்போ மௌத்தா போனால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் என்டர் ஆகிற இடம் சுவர்க்கம். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, அது என்ன அமல்? சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நான் இஸ்லாத்துக்கு வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் மௌத்தாக போகிறேன், இன்றைக்கு வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த நிலைமையிலையுமே எந்த முஸ்லீமை பற்றியும் ஏண்ட உள்ளம் கெட்டெண்ணம் வச்சதில்லை. எனவே ஒரு மனிதரை பற்றி கெட்டெண்ணம் வராமல் ஏண்ட உள்ளத்தை பாதுகாக்கிறது இருக்குது. இது அந்த காலத்தில் சஹாபாக்கள் சுவர்க்கத்தை எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு அமல். இந்த காலத்தில் நாங்கள் சுவர்க்கவாதிகளாக மாறணும் என்று சொல்லி கேட்டால் நாங்கள் நிறைய தொழுகைகள், நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் திலாவத், திக்ர்களை சொல்லுவோம். சரிதான்.
ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிச்சு. காரணம் அவங்களோட உள்ளம் பரிசுத்தமாக இருந்துச்சு. எனவே இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லி எதிர்பார்த்து நாங்கள் எல்லாருமே எங்கிட்ட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறோம். ஒரு ஆசையோட ஆவலோட தௌபாவை கிடைக்கணும், அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்க்குறோம். இதே நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் எங்களோட உள்ளத்தை யோசித்து பார்க்கணும். எங்களோட உள்ளம் மற்ற மக்களுடைய விஷயத்தில் மன்னிப்பு கொடுக்குற நிலைமையில், மற்ற மக்களை பற்றி கெட்டெண்ணம் வைக்காத ஒரு உள்ளமாக பரிசுத்தமான நிலைமையில் எங்களோட உள்ளம் இருக்குதா என்றதை எதிர்பார்த்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமையோடு நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அன்பான பெரியோர்களே சகோதரி, எங்களோட வாழ்க்கையில் நிறைய கவலைவார விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன் எங்களோட குடும்பமாக இருக்கலும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்களாக இருக்கலும், எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலும், எங்களோட கலீக்ஸாக இருக்கலும், சில சந்தர்ப்பங்கள் எங்களோட மனசோடைகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால் நான் சொல்லிப்போம், இதுக்கு அப்புறம் ஒன்று மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டோம். குடும்பங்கள் என்று சொல்லி வார நேரம் சொல்லுவாங்க, நாங்கள் அவங்களோட எவ்வளோ நல்லா இருந்தோம், ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க எங்களுக்கு இப்படி பேசினவங்க தானே. மாமா மச்சான், நானா தம்பி, மாமா மருமோன், இப்படி குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான மனக்கசப்புகள், கவலைகள், மற்றவங்களோட குரோதம், வைராக்கியம் வச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான பெரியோர்களே சகோதரே, இது வரைக்கும் அந்த கோவ தாவங்களை விட்டு நாங்கள் எங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தலையோ, மற்றவங்களோட விஷயத்தில் நாங்கள் மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களோட உள்ளத்தை திறக்கலையோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எந்த வகையில் நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் எப்போ லைலத்துல் கத்ர் வந்துச்சோ, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்தாங்க. நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் நேற்று ராவு லைலத்துல் கத்ர், நாளைக்கு வெள்ளைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, இன்றைக்கு லைலத்துல் கத்ராக இருந்தால் இன்ஷா அல்லாஹ். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினரோடு எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எத்தனையோ கோடான கோடி மக்கள் அல்லாஹ் நரகத்திலேருந்து விடுதலை செஞ்சான். உங்களோட முழு உம்மத்தினரையும் அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சு பரிசுத்தமான நிலைமையில கொண்டாந்து வச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆனால் யா ரசூலல்லாஹ் 4 பேரை தவிர. அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 4 பேரை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ராவையிலையும் கோடான கோடி மக்கள் நரகத்திலேருந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தௌபா நசீபாவியும் 4 பேருக்கு தௌபா இல்லையா, நரகத்திலேருந்து விடுதலை இல்லையா? யார் அந்த துப்பாக்கியவான்கள்? சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், யாரு போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட சமுதாயங்களை அந்த போதை பொருளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சமுதாயமாக மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். யார் போதை பொருளுக்கு அடிமையாகினாங்களோ அவங்களுக்கு லைலத்துல் கத்ர்லையும் தௌபா நசீப் இல்லை. ரெண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆக்குன் லிவாலிதைஹி, யாரு உம்மா வாப்பட உள்ளத்துல ஒரு பயத்தை போட்டாங்களோ, உம்மா வாப்பாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி உள்ளத்தை உடைச்சாங்களோ, உம்மா வாப்பட பேச்சை கேட்காம மூஞ்ச சுழிச்சு உம்மா வாப்பாவை ஓரமாக்கினாங்களோ, இப்பேற்பட்ட புள்ளைக்கு லைலத்துல் கத்ர்லையும் தௌபா நசீபாக மாட்டிச்சு. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, உம்மா வாப்பா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் 1000 ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வரையிலும், நான் என் உம்மாவோட கோவிச்சதுக்கு காரணம் ஈத்தான் ஹசரத், வாப்பாவோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் ஈத்தான் ஹசரத். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, 1000 ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டாங்க. ஏன் 1000 ஜஸ்டிஃபிகேஷன்? இதுதான் அதுதான். எப்போ உம்மா வாப்பா என்ற டைட்டில் கொடுக்கப்பட்டுச்சோ உங்களோட 1000 ஜஸ்டிஃபிகேஷனும் ஃபெயில் உம்மா வாப்பா என்ற டைட்டிலுக்கு முன்னால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படித்தான் வச்சிருக்கிறான். அநியாயக்கார உம்மா வாப்பாவா இருந்தாலும் புள்ள நீங்க ஒரு நாளும் உம்மா வாப்பட உள்ளம் உடையிற மாதிரி நடந்து கொள்ளலாம். எனவே எந்த உம்மாக்கும் எந்த வாப்பாக்கும் புள்ளைட விஷயத்துல ஒரு பயம் ஒன்று இருக்குதோ, இவனுக்கு வேலை சொன்னா என்ன மூஞ்சில பாய்வான். வீட்டுக்கு கூட்டாளிமார்கள் வந்தா வாப்பதான் டீ பாய், இல்லையா கூட்டாளிமார்கள்ட முன்னுக்கு வாப்படமானம் போயிட்டுடும். உம்மக்கு தைரியமா ஒரு வேலை சொல்ல பயம், ஏண்டா மவன் வந்து எனக்கு ஏசி போட்டுடுவான், மவனாய்க்கலும் மகளாய்க்கலும் யாராய்க்கலும். இப்படி உம்மாட வாப்பட உள்ளத்துல பயத்தை கொடுத்த புள்ள லைலத்துல் கத்ருடைய இரவையில தௌபாவை அல்லாஹ் கிட்ட கேட்கவானாம்,
அதுக்கு முன்னால் வீட்டுக்கு போங்க, உங்களோட உம்மோட கையை பிடிச்சி மோந்து மன்னிப்பு கேளுங்க. உம்மா நீங்கள் மன்னிக்கலண்டா இந்த ராவில் அல்லாவும் என்னைய மன்னிக்க மாட்டான். வாப்பட நெத்தியை மோந்து சொல்லுங்க, வாப்பா நான் செஞ்ச அநியாயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், நீங்கள் இன்றைக்கு மன்னிக்கலையா அல்லாவும் என்னைய மன்னிக்க மாட்டான். எனவே உங்களோட தௌபா பள்ளியில் இல்லை, உங்களோட தௌபா உங்களோட உம்மகளையும் வாப்படையும் காலடியில் தான் இருக்குது. எனவே 2வது ஆள் உம்மடையும் வாப்படையும் மனசு உடைச்சவர். 3வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் காத்திஉ ரஹிமின், குடும்பங்களுக்கு மத்தியில் யார் உள்ளங்களை உடைச்சி கொண்டு வாழ்கிறாங்களோ, நானுக்கும் தம்பிக்கும் இடையில வருஷ காலமாக ஒரு முறுவல், மாமக்கும் மருமானுக்கும் செட் ஆகுதில்லை, இவர் அவர்ட மூஞ்ச பார்க்குறல்ல, அவர் இவர்ட மூஞ்ச பார்க்குறல்ல, யார் இப்படியான ரிலேஷன்ஷிப்போட துன்யாவில் வாழுவாங்களோ அவர் லைலத்துல் கதிர் வந்தாலும் அவருக்கு தௌபாவுக்கு எதிர்பார்க்க வேணாம். எனவே 1வது தௌபாக்கு வாரத்துக்கு முன்னால் என்ற ரிலேஷன்ஷிப்பை சரியாக வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் மஜ்மல் இருந்து ஒரு வாலிபர் எழும்பினார். எழும்பி வீட்டுக்கு போனார். கொஞ்ச நேரம் போயிட்டு கழிச்சு தான் மஜ்மாக்கு திரும்பி வந்தார். நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன திடீரென்று எழும்பினீங்க போனீங்க திரும்பி வாரீங்க, என்ன விஷயம்? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க குடும்ப உறவுகளை முறிச்சு கொண்டு தௌபா கேட்டால் அல்லாஹ் தௌபாவையும் தரமாட்டான்னு சொல்லி. எனவே எனக்கு உடனே என்ன வாஞ்சி, ஒரு 3 நாளாக எனக்கும் சாட்சிக்கும் மத்தியில் சின்ன முறுவல் ஒன்றுச்சு. இப்போ உடனே போயிட்டு சாட்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ தான் நான் பள்ளிக்கு வந்தேன். ஏண்டா முசீபத்தால் எனக்கும் தௌபா இல்லை, என்னையோட இருக்கிறவங்களுக்கும் தௌபா நசீபாக மாட்டுச்சு. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ரிலேஷன்ஷிப் குடும்ப உறவுகளை முறிக்கிறாங்களோ 1வது தௌபா அவங்களோட உறவுகளை சரி செஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கவனன்ட், அல்லாஹ்க்கும் எனக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை ஒன்று கொண்டாடலும். யா அல்லாஹ், எனக்கு அநியாயம் செஞ்சவன் யாராக இருக்கலும், ஆனால் இந்த ராவேல நீ எனக்கு தௌபாவை தரணுமா, நான் உனக்காக வேண்டி அந்த மக்களை மன்னிக்கிறதுக்கு தயாராகிறேன். எனக்கு அந்த மக்களோட மன்னிப்பில்லை யா அல்லாஹ் முக்கியம், அந்த மக்களை நான் மன்னிக்கிறேன், ஓட மன்னிப்பை நான் அடையணும் என்றதுக்காக வேண்டி. 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஷாஹின் அல்லதி பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய நேபஸா இருக்கலும், அவருடைய சோஷியல் அவருடைய சமூக வாழ்க்கையில் அவரோட பழவக்கூடிய நண்பர்கள் யாராக இருக்கலும், இவங்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் குரோதம், வைராக்கியம், கெட்டெண்ணம், போட்டி, பொறாம, ஒரு கசடி இவருடைய உள்ளத்தில் இருக்குது. அவரை பற்றி ஒரு பிளாக் டாட் இவருடைய உள்ளத்தில் இருக்குது. என்னத்தான் இருந்தாலும் அவர் ஒரு நாள் எனக்கு அப்படி செஞ்சவர் தான் என்று சொல்கிற அளவுக்கு இவருடைய உள்ளத்தில் கெட்டெண்ணம் இருக்குதா? இந்த கெட்ட எண்ணங்களோடு அல்லாஹ் கிட்ட ஒரு நாளும் கை தூக்கவானாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை நசீபாக்குறது கேள்விக்குறியாக மாறிடும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, துன்யாவில் வாழக்கூடிய காலத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் எங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலே முன்பின் தவறுகள், குறைகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதர்கள் துன்யாவில் யாருமே இருக்க மாட்டோம் நாங்கள். இதனால் தான் ஒரு பெரியார் சொல்கிறாரு, உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதா இருந்தால் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க, தாகு தாகு மத் கஹே சபி தாகு தாரு ஹே பேதாகு சிர்ஃபு வோ பர்வர்திகாரு ஹே. அவர் எனக்கு அப்படி செஞ்சார், இவர் இப்படியாப்பட்டவர், இவர் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர் என்று சொல்லி அவன்ட குறை, இவன்ட குத்தம், அவன்ட குத்தம் எல்லாத்தையும் பேசி 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 போகிறோம். தாகு தாகு மத் கஹே சபி தாகு தாரு ஹே. மக்களுடைய குறைய நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாமே குறையுள்ளவங்க தான், எல்லாருமே குறையாதான் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கணும். பேதாகு சிறுப்புவோ பர்வர்திகார் ஹே, குறை இல்லாத ஒத்தனை உலகத்தில் தேடி எடுக்கணும் என்று சொன்னால் அது படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன் மட்டும் தான் குறை இல்லாதவன். அவனை தவிர உலகத்தில் இருக்கிற 750 கோடி மக்கள், ஏன் பேசுகிற நானும் கேட்குற நீங்கள், நாங்கள் எல்லாருமே குறையுள்ளவர்கள் தான். எனவே மற்றவங்களோட குறைய பார்த்து இவன் கெட்டவன், இவன் பொறாமக்காரன், இவன் கோபக்காரன், இவன் எனக்கு அநியாயம் செஞ்சவன் என்று சொல்லி மக்களுடைய கெட்டெண்ணங்கள் எங்களோட உள்ளத்தில் சுமக்கிறது இருக்குது. ஒருத்தர் செஞ்ச பிழைக்கா வேண்டி நான் எனக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் என்னையோட கோபத்தில் ஏசிட்டாரு, என்னைய பற்றி பின்னுக்கு பேசிட்டாரு, என்னைய கேவலப்படுத்திட்டாரு. இப்போ அவர் செஞ்சது பிழை. இப்போ இந்த பிழைக்கா வேண்டி நான் அவர் ஆயுள் பூரா வெறுத்துட்டேன், ஒதுக்கிட்டேன், பேச மாட்டேன், கதைக்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என மௌத்துக்கும் வராதே என்று போட்டிங்க என்று சொன்னால் அவர் ஒரு பிழை செஞ்சார். ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் உங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய வாசல்லேருந்து தூரம் ஆகிட்டீங்க. எனவே மக்கள் பிழை செய்கிறவங்களாக இருக்கலும், ஆனால் நான் ஒரு நாளும் மக்களுக்கு பிழை செய்கிறவனாக மாறிடக்கூடாது.
எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு திருப்பி திருப்பி படித்து கொடுத்தது, வெளிரங்கமான பாவங்களை எந்த அளவுக்கு விட்டு நாங்கள் ஒதுங்குறோமோ அதே அளவுக்கு வயுஸக்கீஹிம், உங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருங்க. ஏனைய முஸ்லீம்களுடைய விஷயத்தில், ஏனைய மக்களுடைய விஷயத்தில் எப்போ பரிசுத்தமான உள்ளத்தை மெயின்டைன் பண்ணுவீங்களோ நிச்சயமாக நீங்கள் ஒதுங்கும் இடம் சுத்தமான இடமாக இருக்கும். அதுதான் சுவர்க்கம் என்பதை படித்து கொடுத்தாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மஜ்மல் இருக்கிற நாங்கள் யாருமே நிராசை அடைஞ்சிடக்கூடாது. வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான் போச்சு, எத்தனையோ லைலத்துல் கதிர் போயிட்டுடுச்சு, பரவல்ல மௌத்தாவுறதுக்கு போது ஒரு ரமதானையும் ஒரு லைலத்துல் கதிரையும் அல்லாஹ் இப்போ எனக்கு தந்திருக்கிறான். இந்த ஒரு ரமதான் ஒரு லைலத்துல் கதிர் சரியா அல்லாஹ்ட தௌபா நசீபாவுற மாதிரி நான் நடந்து கொண்டேன் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மீது நம்பிக்கை வச்சு சொல்றோம், வல்லாஹி என்னைய விட பாக்கியசாலி இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் எங்கட கழிஞ்ச காலங்களை பார்க்க மாட்டான். கடைசியாக சொல்லி முடிச்சுக்கொள்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் எங்கட கழிஞ்ச காலங்களை பார்க்க மாட்டான். இன்றிலிருந்து நீ என்ன செய்ய போறாய் என்றதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு ஆக்ஷன் அல்லாஹ் விரும்புகிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்று போதும் அல்லாஹ் என்ற முடிவையே மாற்றி சொர்க்கவாதியாக எழுதுறதுக்கு. புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதை ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. துன்யாவில் ஒரு மனிதர் ஒன்று வாழ்ந்தார். ஆயுள் பூரா பாவமே பாவம் பாவமே பாவம் செஞ்சவர். ஏன் ஒரு நாளொட்டு ஒரு அவர் கூட அல்லாஹ் விரும்புகிற மாதிரி நல்ல அமல் செஞ்சதில்லை. கடைசி மௌத்துடைய நேரம் வந்துருச்சு. மௌத்துடைய தருவாய் 4 அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டாரு. சொன்னார், நான் மௌத்தா போயிட்டேன் என்று சொன்னால் என்னைய நீயே கொண்டு போயிட்டு புதைக்க வேணாம், என்னைய பற்ற வைங்க, கிரிமேட் பண்ணுங்க. அந்த சாம்பல் எடுத்து அரவாசி கொண்டு போயிட்டு கடல்லையும் மற்ற அரவாசியை கொண்டு போயிட்டு கரையிலையும் வீசிட்டு வாங்க. பொதுவாகவே நியதி என்ன, வாப்பா கிட்ட தீன் இல்லைன்னு சொன்னால் புள்ளைகிட்ட தீன் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனவே வாப்பா ஆயுள் பூரா பாவம் செஞ்சுட்டு கடைசிக்கு ஹராமான ஒரு வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தா போனார். புள்ளையிலும் யோசிக்கல சரியா பிள்ளையா என்று சொல்லி கொண்டு போயிட்டு வாப்பாவை பற்ற வச்சுட்டாங்க. அரவாசி சாம்பலை கடலில், அரவாசி சாம்பலை கரையில் வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கடலுக்கும் கரைக்கும் சொந்தக்காரன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலுக்கு சொன்னான், எல்லா சாம்பலையும் கரையில் கொண்டாந்து போடு. காத்துக்கு சொன்னான், எல்லா சாம்பலையும் கொண்டாந்து இந்த சாம்பலோட சேரு. 2வது தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை எழுப்பாட்டி நிப்பாட்டினான். முதலாவது கேள்வி, யா ஐயுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உனக்கு என்ன பிரச்சனை என்னையோட? உனக்கு எவ்வளவு சான்ஸ் நான் தந்தேன். ஆயுள் பூரா ஏதாவது ஒரு நாள் சரி நான் சந்தோஷப்படுறமாய் நீ நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி எதிர்பார்த்தேன், இல்லவே இல்லை. மௌத்தாவுற நேரத்தில் கூட நான் எதிர்பார்த்தேன் இப்போ சரி அவன் தௌபா செய்வான், இப்போ சரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவான், இப்போ சரி எனக்கிட்ட வருவான் என்று. ஆனால் மௌத்தாவுற நேரத்துலையும் நீ பத்தவை என்று சொல்லி ஹராமானோட வசியத்தை சொல்லிட்டு மௌத்தா போனாய். உனக்கு என்னையோட என்ன கோபம்? அந்த அடியான் அந்த அல்லாஹ் பார்த்து சொன்ன பதில், யா அல்லாஹ், நான் யாருன்றது எனக்கும் தெரியும், நான் யாருன்றது உனக்கும் தெரியும். ஆயுள் பூரா பாவத்திலேயே பாவம் பாவம் என்று சொல்லி வாழ்க்கையை கழிச்சிட்டேன். இப்போ இதே நிலைமையில நான் மௌத்தா போயிட்டேன் என்று சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் நீ என்னைய கொண்டு போயிட்டு நரகத்தில் தான் ஷுவராக போடுவாய். அப்படி போட்டாய் என்று சொன்னால் அந்த நரகத்துடைய நெருப்பை தாங்குற அளவுக்கு ஏன் உடம்பு பலசாலியான உடம்பு ஒன்று இல்லை. அந்த நரகத்துடைய நெருப்பு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் நான் நினச்சேன், உலகத்துட நெருப்புல பத்தி சாம்பலாவி போனால் அட்லீஸ்ட் நரகத்துட நெருப்புலேந்தாவது எனக்கு தப்பேலும் என்று சொல்லி அந்த பயத்தில் தான் யா அல்லாஹ் நான் சொன்னேன், என்னைய பற்ற வச்சு போடு என்று சொல்லி. இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன், இரக்கத்துக்கு சொந்தக்காரன், ரோசம் உள்ளவன் அந்த அடியானை பார்த்து சொன்ன பதில், அடியானே, ஆயுள் பூரா நீ பாவம் செஞ்சாய், ஆனால் மௌத்துடைய நேரத்தில் நான் உன்னைய தூக்கி நரகத்தில் போடுவேன் என்று சொல்கிற அளவுக்காவது உன்னோட உள்ளத்தில் ஒரு பயம் ஒன்று இருந்துச்சா? அப்பயாவது உன்னோட உள்ளத்தில் நான் உன்னோட நினைவுல வந்தேனா? எனக்கு இந்த ஒன்று போதும் அடியானே, நீ ஆயுள் பூரா செஞ்ச பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீ ஒதுங்கும் தலகம் நரகம் இல்லை, அந்த பயத்துக்காக வேண்டிய உனக்கு சுவர்க்கத்தை தாரேன் என்று சொல்லி அந்த அடியானுடைய முடிவையே மாற்றி கொடுத்தான். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இவ்வளவு விசாலமான இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் தான் ஏண்டையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு நாளும் என்னையும் உங்களையும் கையிட போறல்ல அவன். ஷைத்தானை தவிர உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும் அவன் இரக்கம் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறான்.
ஆனால் ஒன்றே ஒன்று, நானும் நீங்களும் தான் எங்கள்ட சைடால் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று காட்டணும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இவ்வளோ காலமாக செஞ்ச எல்லா பாவங்களையும் விட்டுட்டேன். அது வெளிரங்கமான பாவமாக இருக்கலும், உள்ரங்கமான பாவமாக இருக்கலும், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்டெண்ணங்கள் ஐக்கியலும், யாருடைய விஷயத்திலையும் நான் கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன். உனக்காக வேண்டி மக்களை நான் மன்னிக்கிறேன். ஏன்? நீ என்னைய மன்னிக்கணும் என்றதுக்காக வேண்டி. லைத்தக தஹ்லு வல் ஐயாமு மரீரா வலைத்தக தர்தா வல் அனாமு கிதாபு வலைத்தல்லதி பைனி வபைனக ஆமிரு வலைத்தன் நாஸ ஃபௌகத் துராபி துராபு. யா அல்லாஹ், என்னையோட நீ இன்பமாக இருந்தா போதும் யா அல்லாஹ், நாட்கள் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. வலைத்தக தர்தா வல் அனாமு கிதாபு, நீ என்னையோட இன்பமாய்ந்தா அது போதும் யா அல்லாஹ், என்னுடைய மக்கள் என்னோட கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. வலைத்தல்லதி பைனி வபைனக ஆமிரு, எனக்கும் உனக்கும் மத்தியில் இருக்கிற கூடிய தொடர்பு சீராக இருந்துச்சா அது போதும். வலைத்தன் நாஸ ஃபௌகத் துராபி துராபு, இந்த மண்ணுக்கு மேலால் இருக்கிறது மண்ணா போனாலும் பரவாயில்லை. எனவே நாங்கள் அன்பான பெரியோர்களை சொல்ல, துன்யாவில் வாழக்கூடிய காலத்தில் என் உள்ளம் என் எதிர்பார்க்கணும் என் அல்லாஹ்வை மட்டும்தான். மக்கள் என்னையோடு எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு விஷயம் இல்லை. என் அல்லாஹ்க்காக மக்களோடு நான் நல்லவனாக இருப்பேன். மக்கள் எனக்கு அநியாயம் செய்கிறாங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ்க்காக வேண்டி மக்களை நான் மன்னிப்பேன் என்ற உள்ளத்தோட யார் லைலத்துல் கத்ர்ல வந்து கடந்த காலங்களை நினச்சி இப்போ கவலைப்பட்டு கையை தூக்கி ஒரு டாட் கண்ணீர் வருமோ, அந்த ஒரு டாட் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுள் பூரா செஞ்ச பாவங்களை மன்னிச்சு எதிர்காலங்களை சொர்க்கத்துக்குரிய நாட்களாக மாற்றுறதுக்கு. எனவே தான் அன்பான பெரியோர்களை சொல்ல, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அதுலேயும் விசேஷமாக லைலத்துல் கத்ரையும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ரில் பிரயோஜனம் பெற்ற மக்களாக நாங்கள் மாறணுமா, கொஞ்சம் எங்களைய நாங்கள் விட்டு கொடுக்கணும். சில பாவங்கள்லேருந்து நான் கலர்றேன் என்ற கமிட்மெண்ட்டை நான் எடுக்கணும். அல்லாஹ்க்காக வேண்டி மக்களை மன்னிக்கிறேன், பரிசுத்தமான உள்ளம் ஒன்றை நான் மெயின்டைன் பண்ணுறேன் என்ற உறுதிமானம் ஒன்று இன்றைக்கு எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் அது போயிட்டுடும், வாழ்க்கையே ரமலானை போல இருக்கும். அசல் பெருநாள் ஷவ்வால் பொறையில் அன்பான சகோதரி, அசல் பெருநாள் நானும் நீங்களும் கண்ணை மூடக்கூடிய நாள். துன்யாவில் வாழ்ந்துட்டோம் 70 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம். கண்ணை மூடுற நாள் ஒன்று வரும், மலக்குல் மௌத் தலைமாட்டில் இருப்பார், கடைசிக்கு முழு குடும்பம் என்னைய சுற்றி இருக்கும். அந்த நேரத்தில் என் ரூஹ் உடம்புலேருந்து பிரிய போக்கல, அல்லாஹ் என்னைய பார்த்து சிரித்த வண்ணம் என் ரூஹ் உடம்புலேருந்து பிரிஞ்சால் என் மூஞ்சில் சிரிப்பு இருக்கணும், பார்வை அல்லாட பக்கம் சொர்க்கத்தை நோக்கி இருக்கணும். இதுதான் அசல் பெருநாள். இந்த பெருநாளை அடைகிறதுக்கு தான் இந்த இரவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அன்பான சகோதரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களில் நடந்தது எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான். ஆயுள் பூரா பாவம் செஞ்சவனை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு மன்னிக்க இயலுமான அல்லாஹ்க்கு நானும் நீங்களும் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம். இந்த ரமலானில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுந்திருப்போம், எவ்வளோ கஷ்டத்தோடு குர்ஆன் ஓதிருப்போம், உள்ளம் வானம் வானம் என்று சொன்னாலும் தான தர்மங்கள் கொடுத்திருப்போம். எனவே இந்த அமல்களை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான். இந்த அமல்கள் எல்லாம் கபூலாகணுமா, அல்லாஹ்வுடைய தௌபா நசீவாகக்கூடிய நிலைமையில நானும் நீங்களும் மாறுவோம். அந்த நியத்தை வச்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். எனவே எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மவுத் வரைக்கும் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், சிறுவர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது